ஹே காய்ஸ், இந்த மினி vlog Thursday மார்னிங் எடுத்தது தான். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்ன பண்ணால் இன்றைக்கி இந்த vlogல பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை ரவையில் உப்புமா பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரையை வச்சு சப்பாத்தியும் சிவப்பு காராமணியில் குருமாவும் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து அவுட்டரில் இருக்கும். இங்கே தான் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு, ஸோ அந்த பிளேஸில் தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் வந்து பெங்களூர்லேயே இருக்கிறதுனால அவங்க அங்கேயும் போவாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ரொட்டீனாக இது அரௌண்ட் ஒரு 6 o'clock போல் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்க 7:30 வீட்டில் வந்து கிளம்பிடுவாங்க. பட் யூஸ்வலாக இங்கே ஆஃபீஸ்னு பார்த்திங்கன்னா 9 o'clock போல் தான் போவாங்க. ஸோ சைட் பை சைடு எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். பாலக்கீரை வச்சு சப்பாத்தி பண்ணிங்கன்னா ரியலாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக்கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த பெங்களூரில் வந்து ரொம்ப ஃபேமஸ். பாலக்கீரை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இங்கே கிடைக்கும். முன்னாடிலாம் பாலக்கீரை வச்சு சப்பாத்திலாம் பண்ணலாம் தெரியாது. பட் நான் ஒரு வாட்டி யூடியூப்ல தான் ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துருந்தேன். ஏன்னா பாலக்கீரை வாங்குறது ஒரே ஸ்டைலில் செய்யறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி வேறு ஏதாவது பண்ணலாம்னு பார்க்கும்போது தான் பாலக்கீரை சப்பாத்தி வைக்கன்னு பார்த்துருந்தேன். அதுவும் இந்த சிவப்பு காராமணி குருமா அல்டிமேட், இந்த செம்ம டேஸ்ட்டு. ஹஸ்பண்ட் எனக்கு காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் இந்த கோதுமை ரவை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் இருக்கும். 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் விதம் தண்ணி வச்சு பண்ணிங்கன்னா நல்லா உதிரியாகவே கிடைக்கும். பப்பாயா வாங்கிட்டு வந்து 2-3 நாள் ஆயிடுச்சு, நல்லா பழுத்து இருந்தது. மார்னிங்கே கட் பண்ணால் ஹஸ்பண்ட் லஞ்ச் பேக் பண்ணும்போது அதையும் சேர்த்தே கொடுத்து அமிச்சலாம்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு vlog அவ்வளோதான். See you next video. Thanks for watching. Please subscribe and support my channel. Bye bye.